Hi, Cinephiles. I'm Siddharth Sundararajan. So, இந்த வாரத்துக்கான சினிமா செய்திகள் தான் பார்க்க போறோம். So, let's get to the video. ஸோ இந்த வாரம் வந்து 3 டீசர் ரிலீஸ் ஆச்சு. குரோனாலஜிக்கல் ஆர்டர் போயிடலாம். எது ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னா எம்புரான். எம்புரானுக்கு வந்துட்டு பயங்கர ஈவெண்ட்லாம் வச்சு பெருசாக பண்ணியிருந்தாங்க. ஐகா ப்ரொடக்ஷன்ஸ் இன்வால்வ்டு. ஸோ லூசிஃபரோட சீக்வல் அப்படிங்கிறது பயங்கர எதிர்பார்ப்பு தான் செய்யுது. அந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு கல்ட்டாவே அந்த படம் அவ்வளோ பெரிய சூப்பரான ஒரு படமா இருந்துச்சு. அந்த படத்தோட சீக்வல் அப்படிங்கிறது பயங்கர எதிர்பார்ப்பு தான் செய்யுது. மேடையில் பிருத்விராஜ் சொன்ன விஷயம் என்னன்னா, நான் ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு படம் பண்ண வேண்டியது லைக்கா என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் ஒரு கதையுமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னால் கரெக்டான டைமுக்கு முடிக்க முடியலைங்கிறனால அந்த படம் நடக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதிலாக தான் வந்துட்டு வேட்டையன் பண்ணியிருப்பாங்க போல லைக்கா. ஸோ அதை விட்டு நம்ம விட்டுருவோம். ஸோ டீசர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படின்னா, எம்புரான் டீசர் வந்துட்டு அவ்வளவா ஸ்டோரி ரிவீல் பண்ணல அப்படின்னாலுமே ஓரளவுக்கு அந்த போன படத்தோட சில கிளிப்ஸிங்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்டோரி ரிவீல்ல பார்த்தா இப்போதைக்கு வந்துட்டு ஸ்டீஃபன் நெடும்பல்லி வந்துட்டு ஈராக்ல வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அவர்கிட்ட ஒரு பெரிய மெர்சனரி குரூப் இருக்கு. ஏஷியாலே அதான் பெரிய குரூப் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களை பின்தொடர்றது வந்து கவர்மெண்ட்டோ இல்லை ஏதோ பிரைவேட் ஆர்கனைசேஷனோ ஸ்டீஃபனை வந்துட்டு போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீஃபனை டேக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ இன்னொரு பேர் வந்துட்டு அவருக்கு இருக்கு இல்லையா, ஸோ குரேஷி அப்ராம் அந்த பேருமே சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சைடு போய்கிட்டு இருக்கு. மற்றபடி வந்து டீசர்ல வந்துட்டு ஸ்டோரி ரிவீல் அப்படிங்கிறது எதுவுமே பண்ணல. பயங்கரமான விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் வந்துட்டு பயங்கர சூப்பரா இருந்துச்சு. எலிவேட் பயங்கரமா பண்ணுச்சு. ட்ரெய்லர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இந்த படம் வந்துட்டு 27th மார்ச் ரிலீஸ் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து வந்துட்டு கராத்தே பாபு நம்ம ரவி மோகன் சாருடைய படம். ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை வந்துட்டு டாடா படத்தோட டேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஸோ ஒரு சட்டசபையை காட்டுறாங்க. சட்டசபையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதுல வந்துட்டு நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார் ஒரு கட்சியாகவும் அவர் வந்துட்டு எதிர்கட்சியாகவும் ஆளுங்கட்சியை நாசர் சார் இருக்காரு. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம கே எஸ் ரவிக்குமார் சார் சொல்றது என்னன்னா, எதுக்காக என்னுடைய வேட்பாளருடைய பழைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சார் வந்துட்டு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பேருங்கிறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இது சொல்றாரு. ஸோ அப்ப கடைசியா வந்துட்டு நம்ம ரவிமோகன் அவர் வந்துட்டு இருந்துருச்சு. அவரோட ஒப்பீனியன் சொல்றாரு. என்னுடைய பேர் வந்துட்டு உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னைய வந்துட்டு ஏதோ ஒரு பேர் சொல்லி அந்த பாபுவா தானே தெரியும். ஸோ ஆனா நான் வந்துட்டு எனக்கு உண்மையான பேர் ஒன்று இருக்கு. ஆர்கே நகர் ஆட்கள் வந்துட்டு எனக்கு வச்ச பேர் அப்படின்னு சொல்லிட்டு கராத்தே பாபு அப்படிங்கிற டைட்டில் போடுறாங்க. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். ஸோ அந்த கராத்தே பாபு அப்படிங்கிறது டைட்டில் போடுறாங்க அப்படின்னா, அந்த கராத்தே பாபுங்கிறத ஒரு 17 வருஷம் என்னமோ சொன்னாங்க. அந்த வருஷங்களுக்கு முன்னாடி என்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு தான் போல இருக்கு. அது போக நிறைய ப்ரெசன்டேஷன்ஸுமே இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பொலிட்டிக்கல் ஃபிலிம்னு சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதை தொடர்ந்து பராசக்தி. ஸோ பராசக்தி அதுல ஒரு கிளாரிபிகேஷன் வந்துட்டு இதாயிருக்கு. ஸோ அந்த படத்துக்கு பேர் வந்துட்டு பராசக்தின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ அப்படிசா நம்ம எஸ்கேனா ஸ்ரீலீலா அதர்வா அண்ட் ரவிமோகன் சார் இருக்காங்க. ஸோ ரவிமோகன் சாரோடைய இந்த வில்லனிசம் பயங்கரமா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி பயங்கர டிஃபரன்ஸ் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லா ரெட் கலர் டார்க்னு சொல்லிட்டு காமிச்சு எஸ்கேனாக்கு வந்துட்டு நல்லா வெளிச்சம் ப்ளூ கலர் அப்படிங்கிறத காமிச்சிருந்தாங்க. அந்த அதர்வாவுடைய அந்த ஹேர் ஸ்டைலே வந்துட்டு ஒரு புது யூனிக் ஸ்டைலா மாறிடுச்சு. ஸ்ரீலா காஜியஸ் அவங்க சொல்லவே தேவையில்லை. அவங்களுடைய வந்துட்டு தெலுங்கு பேசி தமிழ் பேசுற மாதிரி இருக்கு. ஸோ தெலுங்கு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க போல இருக்கு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் இங்க சென்னை சைடில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்ஸ் அப்பான டைம் இன் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லும்போது மெட்ராஸ் லேண்ட்ஸ்கேப்ல தான் படம் நடக்குது. அண்ட் 90s நடக்கிற மாதிரியுமே நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே சில ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு சொல்றேன்னா இந்த படம் 60s நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்க நடந்த ஒரு ஒரிஜினல் கதையை பேஸ் பண்ணியுமே இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரிஜினல் கதை எதுங்கிறது தெரியல. பட் 60s and 90s அப்படிங்கிறது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு தான் செய்யுது. உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த பராசக்தி இந்த டைட்டில் பொறுத்தவரை வந்துட்டு அதுல ஒரு கான்ட்ரவர்சிங் அது கிளம்பிச்சு. என்னன்னா அது கொஞ்சம் முன்னாடி ஒரு மணி நேரமும் போல இருக்கு. அது என்னங்கிறது தெரியல. நம்ம விஜய் ஆண்டனி சாருடைய சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ அந்த படத்தை வந்துட்டு தமிழ்ல சக்தி திருமகன் அப்படின்னும் அதர் லாங்குவேஜ்ல பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு டைட்டிலையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போஸ்ட் விட்டுருப்பாங்க போல இருக்கு. அதே சமயத்துல இந்த பராசக்தியுமே இதானுச்சு. ஸோ இது ஒரு கிளாஷா என்ன இஷ்யூ அப்படிங்கிறது இதாகப்பட்டுச்சு. அண்ட் அங்க நடந்த விஷயத்துல வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஒரு கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போய் கடைசியில ஃபைனலானது என்னன்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்துட்டு அதை வேற ஒரு டைட்டில் வந்துட்டு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அதனால தமிழ்ல வந்துட்டு அதே சக்தி திருமகன் தான். பட் அதர் லாங்குவேஜ்க்கு தான் பராசக்தி அப்படிங்கிற டைட்டில் வச்சிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த பராசக்திங்கிற டைட்டிலுக்கு பதிலாக அவர் வேற ஒரு டைட்டில் வந்துட்டு சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. பட் நம்ம SK25 வந்துட்டு அதே பராசக்தி அப்படிங்கிற அந்த டைட்டிலோட தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன நினைச்சேன், இது பராசக்தி அது பராசக்தி. ஸோ அதனால இஷ்யூஸ் வராதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன். பட் இருந்தாலும் இஷ்யூஸ் வரதான் செய்யுது. ஏன்னா ஸ்பெல்லிங்ல என்ன இருக்கு, அது இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் தானே. பட் ரெண்டுமே மீன் பண்றது ஒண்ணுதான் போல இருக்கு. அதனால வந்துட்டு அங்க ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது வரதான் செய்யுது. அதனால வந்துட்டு பார்க்க போனா இந்த படம் வந்துட்டு சக்தி திருமகன் தான். அவங்க அதர் லாங்குவேஜ்ல தான் அந்த டைட்டில் வைக்கிறாங்க அப்படிங்கறதுனால அதுல வந்துட்டு இப்ப இவங்க சைட்ல தான் அதிகமா அதாவது நம்ம SK25 தான் அதிகமா ஃபேவர் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த படம் சம்மர் ரிலீஸ் வேற சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. விஜய் ஆண்டனிக்குமே அது 25th ஃபிலிம் தான். ஸோ அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீசர் தான் வந்துச்சு நான் சொல்றேன்.
அடுத்தது இட்லி கடை. ஸோ இந்த படத்துல இருந்து இன்னைக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா விஜய் ஆண்டனி கூட பாக்ஸிங்ல வந்துட்டு உட்காந்துருக்காரு நம்ம இவரு தனுஷ் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தா இந்த தூக்கு சுத்தி தூக்கிட்டு இட்லி கடை அப்படிங்கிற அந்த டைட்டிலோட ஃபீல் ஃபிலிம் ராஜ்கிரண் இருக்காரு, நித்யா மேனன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பாக்ஸிங்ல விட்டு நிற்கிறாரு அப்படிங்கிற டவுட் வரதான் செய்யுது. என்ன மேட்டருங்கிறது கிளாரிட்டியா தெரியல. பட் எனக்கு என்ன ஒரு கெஸ் அப்படின்னா, நான் என்ன கெஸ் பண்ணேன் அப்படின்னா, மேபி விஜய் ஆண்டனி வந்துட்டு தம்பி கேரக்டரா இருக்கலாம். ஸோ இட்லி கடை வச்சிட்டு இருக்கிற நம்ம தனுஷ் கேரக்டர், அந்த கேரக்டர் இருக்கிற இடத்துல தம்பியா வந்துட்டு விஜய் ஆண்டனி இருக்கலாம். ஸோ தம்பியா இருந்து அவர் வந்துட்டு பாக்ஸிங் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டப்படலாம். லைட்டா அந்த பத்ரியோட சைடு அதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் உள்ள வரலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரதா செஞ்சுட்டு என்ன கிளாரிட்டிங்கிறது தெரியல. பட் வர நியூஸ் என்னன்னா அவர் ஆண்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. பட் இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்த நியூஸ் தான் அது. போஸ்டருக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா விஜய் ஆண்டனி இந்த படத்துல இருந்து அருண் விஜய் இந்த படத்துல இருக்காரு, அவர் வந்துட்டு ஆண்டகனிஸ்ட் ரோல் பிளே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துச்சு. ஸோ அப்போதைக்கு வந்துட்டு சரி ஓகே அப்படின்னா இந்த போஸ்டர்ல அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற டவுட் வரதா செய்யுது. என்ன மேட்டருங்கிறது நமக்கு டீசர் ட்ரெய்லர் வந்ததான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிராகன் படத்தோடைய நெக்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ எஸ்டிஆர் தான் இந்த பாட்டை பாடியிருக்காரு. ஏண்டி விட்டு போன அப்படிங்கிற சாங். ஸோ இதை வச்சு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. என்னன்னா முன்னாடி நான் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, டிராகன் படத்தோட இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, அனுபமா பரமேஸ்வரன் இந்த படத்துல இருக்காங்க. பட் இந்த வழித்துணை அப்படிங்கிற சாங்ல வேற ஒரு பொண்ணு தான் வராங்க, இன்னொரு ஹீரோயின் தான் வராங்க. ஸோ அதனால அனுபமா பரமேஸ்வரன் வந்துட்டு ப்ரெசன்ட் போர்ஷன்ஸ்லயும் இந்த பொண்ணு பாஸ் போர்ஷன்ஸ்லயும் வர மாதிரி இருக்கலாம். ஸோ 2 ஹீரோயின். ஸோ அந்த ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு இவங்க பிரேக்கப் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த சாங் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது என்னன்னா, காலேஜ் பொசிஷன்ஸ்ல தான் அனுபமாவுடைய கேரக்டர் வருது அப்படிங்கறதுனால காலேஜ் பொசிஷன்ஸ்ல இவங்க அதுக்கப்புறம் அந்த பிரேக்கப்னு சொல்லிட்டு இந்த ஏண்டி விட்டு போன சாங்கோட முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகும்போது தான் இந்த ஹீரோயின் அவர் பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அங்கதான் இந்த டிராகன் சாங்குமே வழித்துணி சாங்கமா வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு லீனியரா போனாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா காலேஜ் பொசிஷன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகி இந்த ஏண்டி விட்டு போன இந்த சாங்க்கு முன்னாடி ஒரு லவ் சாங், அதுக்கப்புறம் அது இன்னும் ரிலீஸ் ஆகல, அந்த சாங் போக ஏண்டி விட்டு போன முடிச்சு அதுக்கப்புறம் இவங்க ஆஃபீஸ்க்கு போய் அங்க போய் டிராகன் சாங், அதுக்கப்புறம் வழித்துணி அப்படிங்கிற இந்த பொசிஷன்ஸ்ல போகலாம். பட் வந்துட்டு இவங்க பிளாஷ்பேக் மாதிரி போறதா இருந்தா எடுத்த உடனே ஆஃபீஸையே ஸ்ட்ரெயிட்டா காமிச்சு அங்க வந்துட்டு டிராகன் சாங், அதுக்கப்புறம் இந்த டைட்டில் ட்ராக், அதுக்கப்புறமா வழித்துணியை, அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் பொசிஷன்ஸ்ல காலேஜுக்கு போய் அங்க போய் இந்த ஏண்டி விட்டு போன சாங்லாம் வர மாதிரி சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்ன ஸ்கிரீன் பிளே ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பட் இதை வச்சு கிளாரிட்டியா தெரியுது என்னன்னா, இட்ஸ் சிம்பிளான ஒரு ஃபீல் குட்டான ஒரு லவ் ஃபிலிம் தான். ராம்காம் ஒரு பயங்கரமான கமர்ஷியல் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் தேவையில்லை இந்த படத்துக்கு. பட் எல்ஐகேக்கு தான் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்கு. ஏன்னா அது சைஃபைங்கிறாங்க, அது ஃபியூச்சரிஸ்டிக்ங்கிறாங்க, ரோபோட்ஸுங்கிறாங்க, ஏஐங்கிறாங்க. எனக்கு என்ன மேட்டருங்கிறதே தெரியல. அது வந்து அப்டேட் வந்தால் தான் தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. கீர்த்தி சுரேஷ் ஆப்ஜெக்ட்டுமே வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்கு. அதுவுமே என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதியோட ஜனநாயகன். ஸோ இந்த படம் வந்துட்டு தீபாவளிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு பார்த்தா இந்த படம் வந்துட்டு பொங்கலுக்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால இந்த தீபாவளி ஸ்டார்ட் அப்படிங்கிறது காலியா இருக்கு. ஸோ 2026 பொங்கலுக்கு தான் இந்த ஜனநாயகன் வரப்போகுது அப்படிங்கும்போது இந்த தீபாவளிக்கு SK23 வர மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஆல்சோ ரொம்ப நாள் முன்னாடி சர்தார் 2மே இந்த தீபாவளி டேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அதே தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க போது 2 படமே வந்துட்டு தீபாவளி சைடுக்கு வரலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது எங்க ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ரப்பர்பந்து படத்துல ஹீரோயினா பார்த்திருப்பீங்க. வெலோனியாவும் வதந்தி சீரிஸ் நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு வெறும் ஆக்டர்ஸ் கிடையாது, அவங்க இஸ் ஆல்சோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் தக் லைஃப். மணிரத்னம் சார் கூட வந்துட்டு தக் லைஃப்ல வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறத ஆசை. பட் அதுக்கு வந்துட்டு காசு வேணும் இல்லையா, அதனால தான் இவங்க ஆக்டர்ஸ் பொசிஷனுக்குள்ளேயே வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அவங்க ஒரு டைரக்ஷனல் டெபியூ வந்துட்டு எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்துட்டு கவின் கூட தான் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. கவின் கூட தான் பண்ணுவாங்களாங்கிறதெல்லாம் தெரியல. பட் கதை நிறைய பேருக்கு சொல்லுவாங்கல்ல, அந்த வகையில கவின் கிட்டயுமே கதை போயிருக்கும் போல இருக்கு. ஸோ அந்த நியூஸ் தான் இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாம் கவின் கூட பண்றாங்களான்னு சொல்லிட்டு. கவின் கூட அவங்க பண்ணலனாலுமே அவங்களோட டைரக்ஷனல் டெபியூங்கிறது இன்னும் 2-3 நிமிஷத்துல வரத்தான் போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கைதி 2 அந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா தெரியல. இப்போதைக்கு வந்திருக்கிற நியூஸ் என்னன்னா, ரஜிஷா விஜயன். ஸோ அவங்க வந்துட்டு மலையாளம் ஆக்டர்ஸ், நிறைய தெலுங்கு மலையாளம் சொல்லிட்டு நிறைய பண்ணுவாங்க. அவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கேரக்டருக்காக பேசிக்கிட்டு இருக்காங்களாமா அந்த படத்துல. ஸோ என்ன மாதிரி கேரக்டருங்கிறது தெரியல. பட் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஷூட்டிங் வந்துட்டு மே 2025 போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மேட்டருங்கிறது கிளியரா தெரியல. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தா நமக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கமல்ஹாசன் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருடைய டைரக்ஷனல் ஃபிலிம். ஸோ ரொம்ப நாளா வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காராமா, ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய டைரக்ஷனல் படம் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கூடி சீக்கிரம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு. நம்ம அட்லியோடைய அட்லி 6 ஜவானுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் எந்த ஒரு படமே பண்ணாம இருந்தாரு. நடுவில் பேபி ஜான் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ அப்போதைக்கு அவரோட நெக்ஸ்ட் படம் வந்துட்டு ரஜினிகாந்த் அண்ட் சல்மான் கான் அண்ட் ராஷ்மிகா மந்தனா 3 பேருமே வச்சு எடுக்க போறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா தான் தெரியும். இப்போதைக்கு ஒரு ரூமரா வந்திருக்கு. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் இப்போ இந்த ரூமர் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 10-15 நாள்ல வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னா இட்ஸ் ரூமர்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வந்துட்டு உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு.
சாய் அப்படிங்கிறோட நெக்ஸ்ட் சிங்கிள் சித்திரபுத்திரி அப்படிங்கிற சாங் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நல்லாவே இருக்கு. ஒரு வைப் மெட்டீரியலா வந்துட்டு அமைஞ்சிருக்கு. டான்ஸா பார்க்கும்போது ஆசை கூட கட்சி சேர அளவுக்கு டான்ஸ் இல்ல. பட் விஷுவல்ஸா வந்துட்டு 2 அந்த ப்ரீவியஸ் சாங்ஸை விடவும் இந்த சாங்ஸோட விஷுவல்ஸா வந்துட்டு நிறைய விஷயம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. மீனாட்சி சௌத்ரியுமே ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. இது எப்ப எடுத்தாங்கன்னு தெரியல. கோட்டுக்கு பின்னாடி எடுத்தாங்களா முன்னாடி எடுத்தாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. லக்கி பாஸ்கருக்கே முன்னாடி எடுத்தாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்திஸை பொறுத்தவரை வந்துட்டு எப்ப எடுப்பாங்கன்னே தெரியாது. நமக்கு வந்துட்டு எப்போ வருங்கிறதே தெரியாது. பல வருஷம் முன்னாடி எடுத்தது கூட ரிலீஸ் ஆகும். அந்த மேட்டர் கிளியரா தெரியல. பட் இருந்தாலுமே சாங் நல்லா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. AK64 இப்போதைக்கு ஒரு 2 டேரக்டர் தான் மைண்ட்ல இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிறுத்தை சிவா தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாலுமே கூட அது என்ன மேட்டர் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு AK24ல வந்துட்டு 2 டேரக்டர் தான் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 டேரக்டர் யாரு அப்படின்னா ஒன்னு வந்துட்டு விஷ்ணுவர்தன் பில்லா படத்தோட டேரக்டர் அண்ட் செகண்ட் வந்துட்டு வெங்கட் பிரபு. நம்ம பில்லா படத்தோட டேரக்டர் விஷ்ணுவர்தன் வந்துட்டு ரொம்ப நாளா காணாம போயிருந்தாரு. இப்போதைக்கு நேசிப்பையா அப்படிங்கிற ஒரு படத்தோட என்ட்ரி கொடுத்திருந்தாரு. அந்த படம் நான் இன்னுமே பார்க்க செய்யல. ஸோ அது தியேட்டருக்குலாம் பார்த்தா பொங்கலுக்கு ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆனதுனால இந்த தருணம் நேசிப்பாயா அந்த படங்கள்லாம் நல்லா இருந்தாலும் கூட வந்துட்டு அதோட ஷோஸ் வந்துட்டு கம்மியாயிட்டதுனால என்னால பார்க்க முடியல. ஸோ அதுதான் ஓடிடி கொஞ்சம் நான் பார்த்து சொல்றேன். பட் அந்த படம் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில அவரு இப்போதைக்கு ஒரு கம்பேக் ஒரு சின்ன கம்பேக் கொடுத்துட்டாரு அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் கம்பேக் ஒரு பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போல இருக்கு. அதனால AK64 ஒரு பேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா VP பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னே சொல்றாங்க. ஏன்னா அடுத்தது VP வந்துட்டு SK கூட தான் பண்ண வேண்டியது. பட் இருந்தாலுமே வந்துட்டு SK24யும் SK25யும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த படம் பண்ண முடியும் இல்லையா? அதனால அதுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கேப் இருக்கிறதுனால AK64 வந்துட்டு VP பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த படத்தை வந்துட்டு ரெட்ஜின் மூவிஸ் தான் பண்ண போறாங்களாமா. யாரு டைரக்ட் பண்ணாலுமே ரெட்ஜின் மூவிஸ் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிலர் 2 இந்த படத்தை வந்துட்டு இங்கிலீஷ் டப்லையுமே இந்த படத்தை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துருக்கு. ஏன்னா சலார் படம் சைட்லயே சலார் படம் ரிலீஸ் ஆனப்பயே பிரசாந்த் வந்துட்டு அதுக்கு புஷ் பண்ணிட்டு தான் இருந்தாரு. இங்கிலீஷ் டப்லையுமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாரு. பட் அது முடியல. ரிலீஸ் பக்கத்துல வந்ததுனால அதை அவரால் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு அது இங்கிலீஷ் டப்பை தரமாவே பண்ணியிருப்பாங்க. நீங்க போய் இங்கிலீஷ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஏத்த மாதிரி இந்த டப்பிங்கிறது இருந்திருக்கும். ஸோ ரொம்ப தரமா பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில ஜெயிலர் 2மே இங்கிலீஷ் தியேட்டரிக்கலாவே டப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸோட பிளானா இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் இங்கிலீஷ் ரிலீஸ் ஆகுதா இல்லைன்னு சொல்லிட்டு. காஞ்சனா 4 இந்த படத்துல வந்துட்டு ஆல்ரெடி பூஜா ஹெக்டே வந்துட்டு இருக்கிறதா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு நினைக்கிறேன். இப்போதைக்கு நோரா ஃபேத்தேஹி அவங்க வந்துட்டு ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ். அவங்களுமே இந்த படத்துல வந்துட்டு ஜாயின் இருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. தமிழ்ல அவங்களுக்கு டெபியூ. ஆனால் இந்த படத்தை வந்துட்டு 8 வீக்ஸ் விண்டோல வந்துட்டு ஓடிடில சைன் பண்ண போறதா ஒரு நியூஸ் இருக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய இப்போ வர படங்கள் எல்லாமே வந்துட்டு 4 வீக்ஸ் அந்த OTT பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டு சைன் பண்றதுனால தியேட்டரிக்கல் ரன்னுங்கிறது படம் நல்லா இருந்தாலும் கூட கம்மியாயிருது. 4 வாரத்துல OTTக்கு வருது அப்படிங்கறதுனாலயே ஆடியன்ஸ் பெருசா வந்துட்டு தியேட்டருக்கு வரதுக்கே வந்துட்டு இது பண்றாங்க. 4 வாரத்துல OTT வந்த போது நான் அங்க போய் பாத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க அப்படிங்கிற விஷயங்கிறது ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஹிந்தியில வந்துட்டு அதெல்லாம் இது பண்ணி 8 வாரம் மட்டும் தான் சைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலே போட்டு எந்த ஒரு படமுமே OTTல தியேட்டருக்கல் அது வந்துட்டு ஃபிளாப்பே ஆனாலும் கூட 8 வாரம் தான் அதுக்கான இது 8 வாரம் கழிச்சு தான் அது வந்துட்டு OTTக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம ஊர்ல வந்துட்டு அது ஒரு சில படங்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சில படங்கள் வந்துட்டு 4 வாரத்துல சைன் பண்ணுவாங்க. அந்த வகையில காஞ்சனா 4 பொறுத்த வரைக்கும் ராகவா லாரன்ஸ் மாஸ்டருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு போல இருக்கு தியேட்டரிக்கல் ரன் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அவர் வந்துட்டு 8 வீக்ஸ் வந்துட்டு விண்டோல சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேரே இஷ்குமே நம்ம தனுஷ்னாவுடைய ஒரு படம் ஆனந்த் எல் ராய் டைரக்ஷன்ல. ஸோ அந்த படம் வந்துட்டு டேரக்டர் ராஞ்சனா அந்த படத்தோடைய டேரக்டர் தான். பட் இது என்ன மேட்டர்னா ராஞ்சனாவுடைய சீக்வல் தான் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா முதல் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்துட்டு அந்த டைலாக்ஸ்ல குந்தன் அதாவது இந்த குந்தன் வந்துட்டு எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருப்பான். ஆனா சங்கர் பொறுத்துட்டு இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக்ஸ் வரும்போதே இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா இல்ல பழச மறந்த கேரக்டரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வந்துட்டு தீஸ் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன்னா ராஞ்சனாவோட எண்ட்ல வந்துட்டு அவர் செத்துருக்கிற மாதிரி கொண்டு போய் அவர் செத்தாரா இல்லையா அப்படிங்கிறத காமிச்சிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் அது ஒரு சோல் வந்துட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் திரும்பியும் பிறப்பேன் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சோல் அந்த இதுல வந்துட்டு நம்ம கிட்ட பேசுற மாதிரி தான் முடிச்சு விட்டுருப்பாங்க. அது என்ன கிளாரிட்டி அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு சீக்வல் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஓரளவு கன்ஃபார்ம் இருக்கு. ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இது சீக்வலா இருக்கலாம். மேபி வந்துட்டு நம்ம குந்தன் வந்துட்டு உயிர் பொழைச்சு அவருக்கு பழசு மறந்து இப்போதைக்கு சங்கர் அப்படிங்கிற பேர்ல வாழ்ந்துருக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது என்ன மேட்டர் அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு கிருத்தி சனான் அவங்க வந்துட்டு இந்த படத்துல கேஸ்ட் ஆயிருக்காங்க. அவங்க என்னன்னா என்ட்ரிலேயே வந்துட்டு பெட்ரோல் ஊற்றி தன்னைத்தானே குளிச்சிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னடா எல்லாருமே லூஸ் தனமான கேரக்டர்ஸ் இருப்பாங்க போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் என்ன மேட்டர் அப்படிங்கிறது. 28 நவம்பர்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப நாள் டைம் இருக்கு. அதுக்குள்ள டீசர் ட்ரெய்லர் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். புஷ்பா 2 ரீலோடட் ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா,
அதுல வந்துட்டு இந்த 40 நாள் எப்படி அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்தாரு, அந்த 40 நாள் எப்படி சாப்பிடாம இருந்தாருங்கிற கிளாரிட்டி, அதுக்கப்புறம் கடல்ல விழுந்தவருக்கு என்னாச்சு அப்படிங்கிற கிளாரிட்டி, இந்த சீன்ஸ் எல்லாமே அட்டாச்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகல, ஒன்லி அது தெலுங்குல மட்டும் தான் ரிலீஸ் ஆனிச்சுன்னு சொல்றாங்க. தெலுங்கு ஹிந்தியில மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காசும் பார்த்தானுங்க. இப்போதைக்கு வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஜான் 30 ரிலீஸ் ஆகுது இல்லையா, அதுல இந்த ரீலோடர் வெர்ஷன் வந்துட்டு சேர்த்தே ரிலீஸ் ஆகும் ஆல் லாங்குவேஜ் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அது என்ன மாதிரி இந்த பார்ட் 3க்கு ஏதாவது லீட் இருக்கா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ்டிஆர் அண்ட் டேசிங் பெரியசாமி அவங்களுடைய படம். ஸோ எஸ்டிஆர் 48 இருந்தது, இப்போதைக்கு அது 48 இல்லை. இப்போதைக்கு அந்த நம்பர் சொல்லாம ஒரு இதுல இருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த படம் வந்துட்டு ரெசியூமான மாதிரி தெரியுது. ஏன்னா யுவன் சார் வந்துட்டு இப்போதைக்கு மியூசிக் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்களாமா. ஸோ வந்துட்டு ஒரு பீரியட் ஃபிலிம் யுவனுடைய மியூசிக் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு உண்மைங்கிறதுமே தெரியல. ஸோ பார்ப்போம். பராசக்தி வந்துட்டு இப்போ ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு பாண்டிச்சேரியில. ஸோ என்ன மேட்டர்னா இப்போதைக்கு சுதா கோங்கரா வந்துட்டு நம்ம உன்னி முகுந்தன், நம்ம கருடன் படத்துல வில்லனா பார்த்துருப்பீங்க. இப்போ கூட மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பேரான படம் வந்துட்டு பயங்கர ஹிட் அடிச்சது இல்லையா. ஸோ அவரை வந்துட்டு இந்த படத்துல கேஸ்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆல்ரெடி படமே வந்துட்டு ஒரு 4 ஸ்டார் கேஸ்ட்ல ஒரு பெரிய லெவல்ல தான் எடுக்கிறாங்க. 3 தமிழ் ஆக்டர்ஸ் அண்ட் ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்துட்டு திடீர்னு மலையாளம் ஆக்டர் இதுக்கு உள்ள போடுறாங்க. பெரிய லெவல் பேனடியனா வந்துட்டு சுதா கோங்கரா அப்புல் பண்றாங்க, புஷ் பண்றாங்க போல இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் இந்த படத்துல இருக்காரா இல்லையா, என்ன மேட்டர் அப்படிங்கிறத சொல்லிட்டு. நம்ம ராஜமௌழி வந்துட்டு பாஸ்போர்ட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. எங்க போறாரு என்னங்கிறதா தெரியல. பட் கிளம்பிட்டாரு. அவர் வந்துட்டு மேக்ஸிமம் லொகேஷன் ஹண்ட்டுக்கு தான் போறாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ சொல்லப்படுறது என்னன்னா, மகேஷ் பாபு கூட அவங்க வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ஃபிலிம் பண்ண போறாரு. ஸோ அது ஒரு இது அதாவது பிரான்ச்சைஸ் மூவி. அது இண்டியானா ஜோன்ஸ், நம்ம மிஷன் இம்பாசிபிள் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் அட்வென்ச்சர் ஃபிலிமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் இப்போதைக்கு அவர் லொகேஷன் ஹண்ட்டுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் மகேஷ் பாபு கூட தான் படம் பண்றாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வந்துட்டு விடாமுயற்சி ரிலீஸ் ஆக போகுது இல்லையா. ஸோ இன்டர்வியூஸ்ல வந்துட்டு மகிழ்ச்சி பண்ணி சொல்றது என்னன்னா, இந்த படம் வந்துட்டு ப்ராப்பரான ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் இதுல வந்துட்டு ஒரு பயங்கரமான என்ட்ரி சீன் அப்படிங்கிறது இல்லை, பயங்கரமான இன்டர்மிஷன் அப்படிங்கிறது இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு நடக்கிறதுங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்துட்டு ஆடியன்ஸ் கிட்ட கடத்தும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டிலே வந்துட்டு ஏகே சார் சொல்லியிருக்கிற சில விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னா, ஏகே சார் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற டைட்டில் நம்மளை சோதிக்குது. ஏன்னா அந்த டைட்டிலுக்குன்னு ஒரு பவர் இருக்கு மயில். அந்த டைட்டில் வந்துட்டு விடாமுயற்சின்னு பேர் வச்சிருக்கீங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த விடாமுயற்சியா இருக்கீங்க அப்படிங்கறத சோதிக்குது. அதனாலதான் இந்த அசர்பைஜான் அப்படிங்கிற அந்த புயலே வந்துட்டு இதுவரை வரலாறு காணாத புயல் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கர மோட்டிவேஷனா பேசுறதா சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு இது வந்துட்டு இதாயிருக்கு அப்படின்னா, அப்ப உண்மையிலேயே அந்த டைட்டில் வந்துட்டு அவ்வளவு டிமாண்ட் எடுத்துக்குது அப்படின்னா, இந்த கதை எந்த அளவுக்கு டிமாண்ட் எடுத்திருக்கும், இந்த கதை இந்த படம் எந்த அளவுக்கு தன்னைத்தானே மோல்டு பண்ணியிருக்கும் அப்படிங்கிறதுல பயங்கரமான ஒரு ஹைப் அப்படிங்கிறது எனக்கு ஏறி இருக்கதான் செய்யுது. ஸோ இந்த வாரம் இந்த படம் மட்டும் நல்லா இல்லை, என் மொத்த மென்டல் ஹெல்த்துமே போயிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு ஏகேவை வந்துட்டு தியேட்டர்ல பார்த்தேன். ஆக்சுவலா நான் ஏகேவை தியேட்டர்ல பார்த்ததே கிடையாது. இதுல மொபைல மட்டும் தான் பார்த்துருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஏகே சார் படம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வந்துக்கான எல்லா அப்டேட்ஸுமே முடிஞ்சுது. ஸோ உங்களை வந்துட்டு இன்னொரு பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த் சௌந்தரராஜன். ஸோ குட் வைப்ஸ் ஒன்லி.